Assalamualaikum. Waalaikumsalam. Waalaikumsalam. Bismillahirrahmanirrahim. இன்ஷால்லா இந்த வீடியோ தலைப்பு வந்து ரீஅரேஞ்சிங் அவர் பியூரிட்டிஸ், நம்மளுடைய முன்னுரிமைகளை சரியான முறையில் அமைத்தல். ஃபர்ஸ்ட் குத்பா நம்ம பார்த்தோம். இன்ஷால்லா செகண்ட் குத்பா நம்ம தொடங்குவோம் இன்னைக்கு. تبت إلى الله ورجعت إلى الله وندمت على ما فعلت اللهم اغفر لي وارحمني بما تب علي يا رب العالمين. الحمد لله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. From this diagram, I want to move on to comparing the believer, a Muslim, one who submitted to God, and a regular person. I was looking out the window the other day, I prayed my morning prayer, and about an hour later, one of my neighbors, I was looking. அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இந்த படத்துல இருந்து நான் ஒரு நம்பிக்கையாளரை, ஒரு முஸ்லிம, ஒரு கடவுளுக்கு சரணடைந்த ஒருவரையும், ஒரு சராசரி ஒரு ரெகுலரா இருக்க ஒரு நபரையும் கம்பேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நான் இந்த கதவு ஜன்னல் வழியா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட காலை ஃபஜ்ர் பிரேயரை நான் முடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு எங்க எய்த்த வீட்டுல இருக்க ஒருவர், ஒன் ஆஃப் த நெய்பர்ஸ், out the window and I saw the neighbor coming out, and he was obviously very sleepy. His hair was all messed up, and you can imagine if he just got up, he's walking like this, he can hardly walk. He's young, I mean, he's not old. His clothes are a mess, and he was out to get the newspaper. ஸோ அன்னைக்கு நான் அப்படி அந்த ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது என்னோட தொழுகையை முடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து வெளியே வர்றாரு. அவர் ஆபீஸா ரொம்ப தூக்க கலக்கமா இருக்காரு. தூக்கத்துல இருந்து எஞ்சி அப்படியே வந்திருக்காரு. அவரோட முடியெல்லாம் ரொம்ப அப்படியே கலைஞ்சிருக்கு. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க இப்போ தூக்கத்துல இருந்து எஞ்சி வந்தாங்க, அப்படியே தூக்கத்துல எஞ்சி உடனே வந்தாங்க எப்படி இருப்பாங்க. அவர் நட இப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப அப்படியே தூக்கத்தை எஞ்சி வருவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்து வந்தாரு. அவரு ஒரு வயசு கம்மியான ஆள் தான். அவர் எங்குதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ரொம்ப வயசானவர் கிடையாது. ஆனா அவரோட போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கசங்கி நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காரு அவரு. Now a Muslim wakes up in the morning, the first thing he says or she says, Bismillahir Rahmanir Rahim, La ilaha illallah, wahdahu la sharika lah. The first thing a person says. Remember, we pledged this in one of the khutbahs. The first thing I hope you didn't forget. ஆனா ஒரு முஸ்லிம் காலை எந்திரிச்ச உடனே அவங்களும் அந்த பெண்மணியும் அந்த ஆணும் அவங்க என்ன முதல்ல சொல்லுவாங்கன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இததான் அந்த நபர், ஒரு முஸ்லிம், ஒரு ஆணோ பெண்ணோ சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு குத்பால நம்ம எல்லாரும் உடன்படிக்கை எடுத்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொல்லுவோம், நம்ம இதை நீங்க மறந்துடலாம். நான் இந்த விஷயத்த நினைக்கிறேன், நம்ம இந்த விஷயத்த தூக்கம் எந்திரிச்சு உடனே ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து இதுதான். We do forget once in a while, but the first thing when you get up in the morning, Bismillahir Rahmanir Rahim, நம்ம எப்பயாச்சும் மறந்துடுவோம். ஆனா மிக நிச்சயமா நம்ம தூக்கத்துல எந்திரிச்ச உடனே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரால். Name of God, La ilaha illallah wahdahu la sharika lah, because this is what you will do when you get up on the day of resurrection. Whatever you say every morning. இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, இதுதான் நம்ம அன்னைக்கு உயிர் தெழுப்பப்படும் நாள் என்றும் இதே பழக்கம் தான் நமக்கு அன்னைக்கு வரும். நம்ம இங்க ஒவ்வொரு கால எப்பவும் நம்ம என்ன சொல்றோமோ இதே விஷயத்தான் அன்னைக்கு நம்ம அல்லாஹ் வந்து நம்ம உயிர் தெழுப்பப்படும் போது இதே விஷயத்த நம்ம பழக்கம் வரும், நம்ம சொல்லுவோம். And I have to repeat what the most people say when they get up in the morning and they look in the clock and it is hours, and that's what they will say.
That's exactly what they say on the day of judgment when they get up in the morning. Oh, because usually they are up late, you know. They get up, they turn the alarm off and go back to sleep. And then when they get up next time, it's too late and they utter the 4-letter words. ஆனா இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் மனிதர்கள் என்ன சொல்றாங்க காலை எந்திரிச்ச உடனே அவங்க எந்திரிச்ச உடனே கடிகாரத்தை பாக்குறாங்க. அப்புறம் இந்த 4 எழுத்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு தெரியும், ஓ ஷிட் ஷீன் வரும், SHIT. அந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவங்க இதுதான் சொல்றாங்க. ஆனா இதே பழக்கம் தான் இப்படி சொல்லும் போது நமக்கு உயிர் தெழுப்பப்பாடு நாளும் அன்றும் இல்ல அல்லாஹ் நம்மள தீர்ப்பு கொடுக்கும் போதும் இதே வார்த்தைகள் தான் அங்க வரும். ஏன்னா அந்த மனிதர்கள் எப்படி பெரும்பாலும் இருக்காங்கன்னா, அவங்க லேட்டா எந்திக்கிறாங்க, லேட்டா எந்திரிச்ச உடனே அவங்க அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறாங்க, திருப்பியும் தூங்கிடுறாங்க, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அது திரும்பி ரொம்ப லேட் ஆயிருச்சு, திருப்பியும் கடிகாரத்தை பார்த்து இந்த இங்கிலீஷ்ல இந்த 4 எழுத்து வார்த்தையை அவங்க சொல்றாங்க. பெரும்பாலும் மனிதர்கள் இப்படி இருக்காங்க. So the Muslim gets up in the morning, Bismillah ar-Rahman ar-Rahim, La ilaha illallah wahdahu la sharika lah. When you get up on the day of resurrection, if this is a habit here, it's going to be a habit also on the day of judgment. அதனால ஒரு முஸ்லிம் என்ன சொல்லணும்னா, பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம், லா இலாஹா இல்லல்லா வக்தஹு லா ஷரீகலா. நம்ம இது இங்க பழக்கமா இருக்கும்போது, நம்ம இந்த உலகத்துல நமக்கு இது ஒரு நல்ல பழக்கமா இருக்கும்போது, மிக நிச்சயமா உயிர் தெழுப்பப்பட நாள் அப்போ இந்த பழக்கம் நமக்கு வரும். அங்க இத மிக நிச்சயமா நம்மளோட எண்ணத்தை அல்லாஹ் பாப்பாங்க, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வாங்க. God will see to it. God will help you. And there is no place to go to when you get up on the day of resurrection saying Bismillah ar-Rahman ar-Rahim, La ilaha illallah wahdahu la sharika lah. There's only one God. There's no place to go but heaven on the day of resurrection. நம்ம இந்த மாதிரி நம்ம பழக்கத்தை கொண்டு வரும்போது, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், லா இலாஹா இல்லல்லா வக்தஹு லா ஷரீகலா, ஒரு கடவுள் மட்டும் நம்ம சொல்றது அப்போ நம்ம கண் முழிச்சு அந்த உயிர் தெழுப்பு நாளும் பார்க்கும்போது நம்ம சொர்க்கத்தை தவிர வேற எந்த இடத்துல இருக்க சான்ஸே கிடையாது. There is no place to go but heaven. So this is what the Muslim does. Now, what did my neighbor do when he got up in the morning? Looking for the paper. God is not on his mind. Just like the average. ஓ இப்ப நான் சொன்னதுதான் முஸ்லிம்கள் செய்வாங்க. ஆனா இப்ப என்னோட ஏத்த வீட்டு நபர் அவர் என்ன செஞ்சாரு, காலை எந்திரிச்ச உடனே அவர் பேப்பரை தேடுறாரு. அவரு கடவுள் அவரோட மைண்ட்ல இல்ல, அல்லாவோட மைண்ட்ல இல்ல. ஒரு சராசரி மனுஷன் நம்ம எடுத்துப்போம். இப்ப நம்ம I hope God was in his mind, but it didn't look like it. ஒரு சராசரி மனுஷன் இப்படிதான் இருக்கான். பட் நான் வந்து அவர் கடவுளை மனசுல வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஐ ஹோப் அவர் ஞாபகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் பார்க்க அப்படி இல்ல, கடவுளை எண்ணத்துல கருத்துல கொண்ட மாதிரி எனக்கு தெரியல. And then the Muslim goes to do his ablution or her ablution. So you go and do ablution in the morning and you pray the morning. This is the first thing you do. And this act of ablution and the morning prayer is very refreshing. You alert, you look nice, you washed your face, you combed your hair. You will not look like this guy. I mean, he really looked terrible. You only see that in the movies. Somebody just got up out of bed, you know. சராசரி மனுஷங்க இப்படிதான் இருக்காங்க. ஆனா ஒரு முஸ்லீம் எந்திரிச்ச உடனே அந்த அந்த பெண்மணியோ அந்த ஆணோ என்ன செய்யறாங்கன்னா, அவங்க உது செய்ய போறாங்க. அவங்க எந்திரிக்கிறாங்க, காலையில உது செய்யறாங்க, ஃபஜர் பண்றாங்க. இதுதான் அவங்க செய்யக்கூடிய முதல் காரியமா இருக்கு. மேலும் நம்ம இந்த செய்யக்கூடிய இந்த ஒழுவும் இந்த காலை ஃபஜர் பீரியடும் நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்குது, நம்ம ரொம்ப அலர்ட் ஆக்குது. நம்ம பார்க்க அழகா இருக்கும், நம்ம முகத்தை நம்ம கழுவி இருக்கோம், தலை சீவி இருக்கும். நம்ம இந்த ஏத்த வீட்டுல பார்த்த ஒரு நபர் மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். அவர் ஏன் நான் சொன்னா அவர் அலங்கோலமா இருந்தார், நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய செயல் இதுதான். நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி எப்படி ஒரு நபர் வந்து ஜஸ்ட் தூங்கி எழுந்து அப்படி பெட்ல இருந்து வந்து எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அவர் இருந்தாரு. The Muslim commemorates God in every chance he or she gets. The Muslim sees the sunrise and says Subhanallah. All these are nutritions for the soul, for you, the real person. And your soul grows when you say Subhanallah, glory be to God, as you see the sun rising. Because you're always conscious of God. The sun is rising exactly at the precise second and from the same spot that it is supposed to, without delay.
And God committed that son in your service. And you say, Subhanallah. You look at முஸ்லிம்கள் ஒவ்வொரு முஸ்லீமுமே அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அவங்க பயன்படுத்துவாங்க. ஒரு முஸ்லீம் ஒரு சூரிய உதயத்தை பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து சுபஹான் அல்லாஹ். இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த அனைத்து செயலுமே நம்ம ஆன்மாவுக்கு வளம் கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷனா இருக்கு. உண்மையான உங்களுக்கு இப்ப நீங்க சொல்லும் போது உங்க ஆன்மா வளருது. துதிப்பிற்குரிய அல்லாஹ் தான், சுபஹான் அல்லாஹ். சூரியனை பார்க்கும்போது நம்ம சொல்றோம், ஏன்னா நம்மளோட கருத்துல நம்ம அல்லாஹ் வச்சுட்டே இருக்கோம். நம்ம அங்க சூரியன் வந்து எக்ஸாக்டா அல்லாஹ் சொன்ன அந்த பர்டிகுலர் டைம்ல கரெக்டான நொடியில அல்லாஹ் தீர்மானிச்ச அந்த கரெக்டான இடத்துல அது உதிக்குது, எந்தவித தாமதமும் இல்லாம. அல்லாஹ் தான் இந்த சூரியனை நம்மளோட சர்வீஸ்க்கு அல்லாஹ் நமக்கு அமைச்சிருக்காங்க. நம்மளுக்காக அல்லாஹ் வந்து சூரியனை அமைச்சிருக்காங்க. சோ அப்ப நம்ம சுபஹான் அல்லாஹ் நம்ம சொல்றோம். ஒரு பூவை பாக்குறோம், அதுக்கும் நம்ம சுபஹான் அல்லாஹ் நம்ம சொல்றோம். a flower and you do the same thing. Then you make a telephone call to one of your friends or associate and you say, tomorrow I'm going to do this and that, inshallah, God willing. மேலும் இப்ப நம்ம ஒரு போன் பேசுறோம், நம்ம ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல நம்ம தொழில் செய்யற இடத்துல ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட பேசும்போது, நாளைக்கு நான் இந்த விஷயத்த பண்ண போறேன், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். There is a certain behavior of the person who has submitted to God, because you know that God is doing everything, and you know that you will do this and that tomorrow only because God wills. But God will do that. எல்லா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு சரணடைஞ்சு வாழ்றவங்களோட அவங்களுக்குன்னு அந்த நபர்களுக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்கு, சர்டன் பிஹேவியர் இருக்கு. ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் நடத்தக்கூடியவராக அல்லாஹ் தான் இருக்காங்க. நம்ம இப்படி நம்ம இன்னைக்கு செய்வோம், நம்ம நாளைக்கு அதை செய்வோம், இது நம்ம இப்படி சொல்லும் போது இது அல்லாஹ் நாடினால்தான் நடக்குங்கிற விஷயத்த அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க நிச்சயமா. And the Quran gives you this very, very clear commandment. And then your kids get up and you admire them and you say, MashaAllah, this is God's giving to you. This is God's will that you have these children. And you thank God. Now the non-Muslim is unaware. God is not in his or her mind at all. And they are neglecting the real person, themselves, neglecting themselves. They be very careful to have breakfast. But they will not give breakfast to their soul. So you are living 24 hours a day, you are commemorating your Creator. மேலும் இந்த விஷயம் வந்து குர்ஆன்ல ரொம்ப தெளிவான கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம குழந்தைகள் நம்ம பார்க்கிறோம், அதை பத்தி நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ் சொல்லணும். இது நமக்கு அல்லாஹ் கொடுத்தது. This is God's will that you have these children. இந்த மாதிரி நல்ல ஒரு குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு தரணும்ங்கிறது அல்லாஹ் நாடிய ஒரு விஷயம். நம்ம அல்லாஹ்க்கு நன்றி சொல்றோம். ஆனா ஒரு நான் முஸ்லிம் சரணடையாதவங்க வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே கருத்துல இருக்காது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க கருத்துல எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட எண்ணத்துல அவங்களோட கருத்துல வந்து அல்லாஹ் இருக்கவே மாட்டாங்க. அவங்க தங்களை தாங்களே புறக்கணிச்சுக்கிறாங்க, உண்மையான அவங்க ஆன்மாக்களை புறக்கணிச்சுக்கிறாங்க. அவங்க காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுல கவனமா இருப்பாங்க நான் முஸ்லிம்ஸ். ஆனா அவங்க ஆன்மா கொடுக்க வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட அவங்க கவனம் இல்லாம இருக்காங்க. ஆனா நம்ம இங்க எப்படி இருக்கணும்னா 24 மணி நேரம் ஒரு நாள்ல கடவுளை நம்மளோட படைப்பாளர் ரப்ப நினைவு கூறுவதுல நம்ம மூலியமா அதை கருத்துல எடுத்துக்கணும். And your Creator doesn't need that. God doesn't need any of our praise or our worship. We do. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய படைப்பாளர் ரப்புக்கு இது எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ்க்கு நம்மளுடைய பிரேயர், நம்ம தொழுகை, நம்ம வழிபாடு அல்லாஹ்க்கு தேவையில்லை, நமக்கு தேவை. So you are being prepared for the eternal life, which is coming. You don't see anybody around who's 200 years old, do you? You haven't heard of anyone. It's coming, the day of resurrection. அதனால நம்ம இங்க கூடிய இந்த வாழ்வுல வந்துட்டு நம்ம என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த மறுமை நாள் வாழ்க்கைக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அது வந்துட்டே இருக்கு நம்மள. உங்களை சுத்தி யாராச்சும் நீங்க 200 வயசுல உங்களால பார்க்க முடியுதா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிக நிச்சயமா வருது.
அந்த உயிர் தெழுப்பப்படும் நாள் வந்துட்டு இருக்கு. And then you'll be assigned that eternal rank depending on the spot where you qualify, how much growth you did. அதனால அந்த மறுமை நாள் நம்ம நோக்கி வந்துட்டே இருக்கு. அந்த நாள் அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு கொடுக்க ஒரு ரேங்க் ஒன்று அசைன் ஆகும். நமக்கு நம்ம ஆன்மாவை நம்ம எந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம், நம்ம என்ன மாதிரி செயல்கள் இங்க செஞ்சிருக்கோம், அதை பொறுத்து நமக்கு ஒரு ரேங்க் அல்லாஹ் கொடுப்பாங்க. So far I talked about rearranging the priorities or putting the priorities in perspective and how much time we devote to your soul, how much time the real person, and how much time you give to your job and your boss and your family and so on. Strictly, you can give time to your family in the cause of God. Our priorities must be in perspective. ஸோ இதுவரைக்கும் நான் பேசுறது நம்மளோட முன்னுரிமைகளை சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கிறத பற்றி நான் பேசினேன். அப்படி இல்லைன்னா நம்ம முன்னுரிமைகளை சரியான கோணத்தில் நம்ம பார்க்கணும். நம்மளோட ஆன்மாக்கு எவ்வளோ நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், மேலும் நம்ம உழைப்பு, நம்ம இந்த உலகத்தை வாழ்க்கையில் தொழிலுக்காக நம்ம எவ்வளோ டைம் போடுறோம், நம்ம முதலாளியை நோக்கி எவ்வளோ டைம் போடுறோம், நம்ம குடும்பத்தை நோக்கி எவ்வளோ டைம் போடுறோம். ஆனால் மிக நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு நம்ம டைம் போடுறது அல்லாஹ்வின் நிமித்தம் நம்மளால போட முடியும். நம்மளோட முன்னுரிமைகளை சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அமைச்சிருந்தோம்னா, நம்மளோட முன்னுரிமைகளை சரியான கோணத்துல நம்ம போடணும், சரியான கோணத்துல இருக்கணும். This is why you are here for the இதற்காக தான் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாலே நம்ம கூடி இருக்கோம். Friday prayer. You dropped all business and you are here for the Friday prayer. This is the correct priority. நம்மளோட அனைத்து தொழிலையும் வேலையும் விட்டுட்டு இங்க ஜும்மாக்கு நம்ம எல்லாம் கூடி இருக்கோம். இதுதான் சரியான முன்னுரிமை, இதுதான் சரியான பிரியாரிட்டி. Anytime you are not here on Friday, you're out of God's grace. It's a commandment for every Friday. You drop all business and you go to the Friday prayer. And God associates this with business and profit. And God says it is better for you to drop business. Because God runs the world, God is doing everything. And when you drop your business and go to the Friday prayer as God commands you to, God will see to it that you make more money, more profit. And you don't care, but it will come. Rearranging or putting our priorities in perspective. I'm going to read a couple of verses from the Quran that deal with this subject of priorities. அதாவது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம இங்க இல்ல ஜும்மாத்துல இல்லைன்னா நம்ம அல்லாவோட கருணையில நம்ம வெளியே போயிட்டோம், அல்லாவோட அருள்ல இருந்து நம்ம வெளியே போயிட்டோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கூட வேண்டிய அல்லாவோட கட்டளை, கமாண்ட்மெண்ட். நம்ம அனைத்து வேலையும் விட்டுட்டு நம்ம வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போறது. ஆனா இதை அல்லாஹ் நம்மளோட தொழில் பிசினஸ் கூடயும் நம்மளோட லாபத்துக்கு நல்லா தொடர்பு படுத்தி பேசுறாங்க. வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தொடர்பு படுத்தி பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இது பெட்டர், உங்களோட தொழில்களை உங்க வேலைகளை விட்டுட்டு நீங்க ஜும்மா அட்டன் பண்றது பெட்டர்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்? அல்லாஹ் தான் அந்த உலகத்தை அனைத்தையும் நடத்துபவர், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் ஏற்கிறாங்க. அதனால உங்களோட வேலைகளை விட்டுட்டு நீங்க தொலை போகும்போது அல்லாஹ்வோட கட்டளையை இணங்க நம்ம செய்யும் போது அல்லாஹ் மிக நிச்சயமா அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு அல்லாஹ் மிக நிச்சயமா பார்ப்பாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ட, அதிகமான லாபத்தையும் அதிகமானதையும் பணத்தையும் கொடுக்க அல்லாஹ் போதுமானவர். மற்றதை பத்தி நீங்க கேர் பண்ணவே தேவையில்லை, அது உங்களை தானா தேடி வரும். Rearranging or putting our priorities in perspective. நம்மளோட முன்னுரிமைகளை சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கிறது, இல்ல சரியான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கிறது. இது சம்பந்தப்பட்ட ஒரு சில வசனங்கள்ல நான் குர்ஆன்ல இருந்து படிக்கிறேன். Surah 18, starting at verse 45. It says, "Sight for them, A'udhu billahi minash shaitanir rajim. I seek refuge in God from Satan. Bismillahir Rahmanir Rahim, in the name of God." It says, "Sight for them, the example of this world, like sending water from the sky that causes plants to grow on the earth and then turns to hay, blown away by the wind.
This is this world. This is the example of this world. In verse 45 of Surah 18. The plant grows, it is strong. You see all those flowers out there? They're very nice. Watch them. They're going to turn into dry, something like hay, and they blow away. In fact, the time will come and you will say, want to remove the stuff from here. It's going to be dry and shriveled. And this is how this world is. சூரா 18 வசனம் 45. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் கேட்போம். அதுல அந்த வசனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நீங்க எடுத்துரைங்க இந்த உலக வாழ்க்கை எப்படி அப்படிங்கறது அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அல்லாஹ் மேகங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு நீரை தராங்க. இந்த பூமியில அதன் மூலியமாக அல்லாஹ் செடிகளை பிளான்ட்ஸை அல்லாஹ் வளர வைக்கிறாங்க. அப்புறம் அது எப்படி மாறுதுன்னா, கூலங்களாவும் ஒரு காத்தோட காத்த அடிச்சிட்டு போகக்கூடிய விஷயமாவும் அது மாறுது. அப்படிப்பட்டதுதான் இந்த உலக வாழ்க்கை. நம்ம வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். இது அல்லாஹ் சொல்ற எக்ஸாம்பிள் சூரா 18 வசனம் 45. ஒரு செடி வளருது, ஒரு பூ வளருது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம பூக்களை வெளியே பாக்குறோம்ல, அது ரொம்ப அழகா தெரியுது. அதை நல்லா உற்று நோக்கி கவனிங்க. மிக நிச்சயமா ஏதோ ஒரு நாள் அது காஞ்சி போயிடும், கூலங்களா மாறி காத்தோட காத்தா போயிரும். மிக நிச்சயமா இன்ஃபேக்ட் அந்த நேரம் கண்டிப்பா வரும். அப்ப நம்ம ஒரு டைம்ல சொல்லுவோம், இப்ப நம்ம இப்படி சொல்றோம் அழகா இருக்குன்னு, நம்ம ஒரு டைம்ல சொல்லுவோம், இதை எடுத்துருங்க இங்க இருந்து, இது கூலங்கள் ஆயிடுச்சு, காஞ்சி சுருண்டுரும். அந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயம் தான் இந்த உலக வாழ்க்கை. ஒண்ணுமே எல்லாம் போயிரும். The next verse it says that money and children are the beauty of this life, or the adornments of this life. This is what are the good things of this life. Money and children. In Arabic, al-mal wal-banuna zinatul hayat ad-dunya. And I've heard many people, they say, God says that money and children are the adornment of this life. I have lots of children. Where is the money? So, but generally, money and children are adorning, are the beauties or the adornment of this life. And then the rest of the verse says, however, the eternal righteous works, or baqiyat al-salihat in Arabic, that the righteous works that last forever, to talk about the real person here, are far better for you. So money and children and properties in this world, they are the good things in this life. And God tells us what is better than that. அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, பணமும் பிள்ளைகளும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அழகு, ஒரு அலங்காரமா இருக்கு. இந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயங்களா இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. பணமும் பிள்ளைகளும், அரபிக்ல அல்மாலு வல் பனூன ஜீனத்து அல் ஹயாத்தி துன்யா. நிறைய மக்கள் நான் சொல்லி கேட்டிருக்கேன். அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சொல்றாங்க பணமும் பிள்ளைகள் இந்த வாழ்க்கைக்கு அலங்காரம். என்கிட்ட நிறைய குழந்தைகள் இருக்கு, ஆனா எங்க பணம் எங்க என்கிட்ட அப்படின்னு நிறைய மக்கள் கேட்கிறாங்க. ஆனா ஜென்ரலா பணமும் பிள்ளைகளும் ஒரு அழகு, வாழ்க்கைக்கு ஒரு அலங்காரமா இருக்கு. ஆனா அதுக்கு அப்புறமேட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை என்ன சொல்றாங்க கவனிக்கணும் நம்ம. However, the eternal righteous works, ஆனா என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நன்னறி தான் வேலை செய்யும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அந்த இடத்துல வல் பாக்கியத்துஸ் சாலிஹாத், அரபிக்ல the righteous works that last forever, நன்னறியான காரியங்கள் தான் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய காரியமா இருக்கு. நம்ம இங்க பேசும்போது நம்ம அந்த உண்மையான உங்களை, அந்த ஆன்மாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் உங்களுக்கு மிக சிறந்தா இருக்கு. குழந்தைகளும் பிள்ளைகளும் இந்த ப்ராப்பர்ட்டி, சொத்து பத்தி எல்லாமே இந்த உலகத்துல ஒரு அலங்காரமா இருந்தாலுமே, ஆனா அங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எது பெட்டர் நல்லா சொல்றதுன்னு இப்ப நான் சொன்னேன் உங்கள்ட்ட. Like I mentioned in the last khutbah, worshiping God alone and nourishing your real person, the Quran says, is much better than owning everything on this earth and twice as much. All the real estate in Vancouver and New York,
All the real estate in the whole world, all the oil, the gold, the diamonds. Believing in God alone and feeding, nourishing your real person is much better. When you have the right perspective, is much better than owning everything on earth and twice as much. So this verse 46. அல்லாஹ் நமக்கு எது பெட்டர்னு அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. நான் முன்னாடி குத்பால சொன்ன மாதிரி அல்லாவை மட்டும் வழிபட்டு நம்மளோட உண்மையான நம்ம ஆன்மாவை நம்ம வளமூட்டும் போது குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் முழுவதும் இல்ல இந்த உலகமா 2 மடங்கு எடுத்தாலும் சரி, அதை விட பெட்டர் இதுதான். அல்லாவை மட்டும் வழிபடுவது நம்ம ஆன்மாவை வளம் பெற வைக்கிறது தான். இந்த உலகம் மாதிரி 2 மடங்கா இருந்தாலும் அதை விட இதுதான் பெட்டர் நல்லா சொல்றாங்க. நிறைய சொத்து பத்து நம்ம நியூயார்க் மாதிரி பெரிய சிட்டில, வான்கோவர் மாதிரி பெரிய இடத்துல நமக்கு நிறைய நிலம் இருக்கு, வீடு இருக்கு. இந்த உலகத்துமே எடுத்துப்போமே, அதுல இருக்க ஆயில், எண்ணெய், தங்கம், டைமண்ட் இவை அனைத்தையும் விட இதுதான் சிறந்தது. அல்லாவை மட்டும் வழிபடுவது, ஆன்மாவை வளர்த்துக் கொள்வதுதான் நமக்கு ரொம்ப பெட்டரா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க. நமக்கு சரியான கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுப்போம். இந்த உலகத்துல நம்ம எதை உலகமே நம்ம கையில இருந்தாலுமே, அது நமக்கு சொந்தமா இருந்தாலுமே, அதை விட அல்லாவை வழிபடுவதும் ஆன்மாவை வளர்த்துக் கொள்வதும் முக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். 6 of Surah 18 says, money and children are the beauties or the good things of this world, but the righteous works that last forever are far better and provide better hope. وَخَيْرٌ أَمَلًا. The end of the verse is خَيْرٌ أَمَلًا. There is better hope in them. If there is no hope in the properties, rock hard. So, வசனம் 46 சூரா 18 அல்லாஹ் சொல்றாங்க, பணமும் பிள்ளைகளும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அலங்காரமா இருக்கு. ஆனா நன்னெறியான காரியங்கள் தான் என்றும் நிலைத்திருக்க கூடியதாகவும் அதை விட மேலானதாகவும் இருக்கு. மேலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்குது. அரபிக்ல வ கைருன் அமலா, அந்த வசனம் முடியும் போது இப்படிதான் முடியும், வ கைருன் அமலா. சோ நன்னெறியான காரியங்கள் செய்யும் போது நமக்கு நம்பிக்கை இருக்கும், நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். இந்த மாதிரி சொத்து பத்து நிலத்துல நமக்கு எந்த நம்பிக்கை இருக்காது. Was very famous and very rich. George Liberati's mansion, still you can go as a tourist and look at it, but he's not there because there's something better that he could have acquired, that is righteous works and developing his soul in order to withstand life next to God in the hereafter. If he didn't develop his soul, he will not stand being close to God. And the verse 47 says, because the சொத்து பத்து என்னைக்குமே நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் ஒரு ஓப்ப கொடுக்காது. ராக் ஹட்சன் வாழ்ந்தாரு, ரொம்ப பிரபலமாவும் ரொம்ப பணக்காரராகவும் வாழ்ந்தாரு. ஆனா அவருக்கு அது நம்பிக்கை கொடுக்கல. ஜார்ஜ் லிபரேஸ் அவர் பெரிய அரண்மனை வச்சிருந்தாரு. இப்பவுமே நீங்க டூரிஸ்டா போய் அந்த அரண்மனையை பார்க்கலாம். ஆனா அவர் அங்க இருக்க மாட்டாரு. ஆனா இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க இந்த உலகத்துல சேர்த்த இந்த விஷயத்தை விட நன்னறிய சேர்த்திருக்கலாம். அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கும். அந்த நன்னெறியான காரியங்களும் நம்ம ஆன்மையை வளர்க்குவதனாலதான் மட்டுமே தான் அல்லாவுக்கு அன்னைக்கு மறுமை நாளப்ப நம்ம பக்கத்துல நிக்க முடியும். அல்லாஹ் வரைக்கும் நம்மளால தாங்க முடியும். நம்ம ஆன்மா நம்ம வளர்க்கலன்னா மிக நிச்சயமா நம்ம அல்லாஹ் கிட்ட க்ளோஸா நம்மளால இருக்க முடியாது. The day will come when we remove the mountains and you see the earth barren. Everything will go. And then we will gather every single one. The Arabic says, فَلَمْ نُغَادِرْ مِنْهُمْ أَحَدًا. We will not leave a single person. God says we're going to gather everybody for this reckoning. How much did you do for this vanishing garment? How much did you do for yourself? வசனம் 47 அல்லாஹ் சொல்றாங்க, அந்த நாள் நிச்சயமா வரும். மலைகளும் இந்த பூமியும் ஒண்ணுமே இல்லாம தரிசனமா மாறிடும், எல்லாமே போயிரும். அப்புறம் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் எவ்ரி சிங்கிள் ஒன், அரபிக்ல சொல்லணும்னா ஃபலம் நுகதிர் மின்னும் ஹகதா, ஒவ்வொரு நபரையும் யாரையும் அல்லாஹ் ஒரு ஆளை கூட அல்லாஹ் விட மாட்டான். அரபிக்ல சொல்றாங்க எல்லாரையும் அல்லாஹ் கேதர் பண்ணுவாங்க, அல்லாஹ் ஒன்றிணைப்பாங்க.
எதற்காக அப்படின்னா இந்த கணக்கெடுப்புக்காக. என்ன கணக்கெடுப்பு அப்படின்னா, இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த உடலை, அழியக்கூடிய இந்த உடலுக்கு நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம், நமக்காக நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம் பாக்குறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.